ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறடி காசை பார்க்க போகிற சிறடி காசையில் வந்துட்டு கடனுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முத்துவும் மீனாவும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்து திடீர்னு நம்ம முத்துவுக்கு ஒன்றுமே புரியலைங்க. அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எல்லா வழியும் அடித்தாலும் நான் ஒரு வழியை திறந்து வரேன்னு சொல்லிட்டு மீனா ஐடியா நிறைய கொடுக்குறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, இந்த தாலிக்கொடியை வித்தரலான்னு சொல்ல, ஏமா வாங்கி போட்டு ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ளே விற்கணுங்கிறியேம்மா அப்படின்னு சொல்ல, இவங்க இருந்துட்டு இல்லைம்மா எந்த ஒரு பொண்ணுமே இதை பண்ண மாட்டா, நீ ஏமா இதை பண்ணுற அப்படின்றாங்க. இது விற்றா ஒரு 5 லட்சம் வருங்க அப்படின்றாங்க. ஆமாம், ஒரு பவுன் 1 லட்சத்துக்கு மேலே தாண்டுதுங்க, எப்படியும் 6-7 லட்சம் வந்துடும், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதை வித்தரலாம் இவங்க சொல்ல, நான் மஞ்சள் கயிறே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பொண்டாட்டி நினச்சி பெருமைப்பட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து பாட்டி கொடுத்த நகையெல்லாம் வித்தரலாமான்னு கேட்க, பாட்டியோட நகை பாரம்பரிய நகையும், அந்த காலத்து நகையை விற்க மனசு இல்லை, இப்போ வாங்குற 1 லட்சம், அதாவது ஒரு பவுன் 1.5 லட்சத்துக்கு போகுது, இதை விற்க நீங்கள் முன் வரீங்க, நல்லா வருவீங்கடா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க எடுத்துட்டு விற்க வேணா அடகு வச்சிடலாம், அதில் 9 லட்சம் தேரும், அதுக்கப்புறம் பிஸ்னஸை டெவலப் பண்ணும், இனிமேட்டுக்கு ராவும் பார்க்கலாம், நான் தூங்காமல் வேலை செய்வேன் முத்து ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் நான் இருந்துட்டு வேஸ்ட் ஆகிற பூலெல்லாம் ஊதுபத்தி செய்கிறாங்களாமா, அதில் நான் இறங்குறேன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் இங்கே பிச்சுக்கிட்டு பறக்கிறதுக்காக அப்படியே ஓடுன்னு சொல்லிட்டு, இந்த டைம் போடுங்கடா பிஜிஎம்னு சொல்லிட்டு விஜய் சாங் ஏதாவது ஒன்று போட்டு விட்டா நல்லா தான் இருக்கும். அதாவது இவங்க 2 பேரும் இவங்க காரில் ஓட்டிட்டு, இவர் சாப்பிடாம கூட தண்ணியாக குடிச்சிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மீனா பூவா போட்டுட்டு இருக்க, அப்படியே காமிச்சிட்டு இருக்கீங்க. சங்கத்தில் ஒரு ஆர்டர் வருதுங்க பெருசா, அந்த ஆர்டரை பண்ணலாம், எல்லாரும் பண்ணலாம், லாபத்தை மட்டும் நீ எடுத்துக்கோன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் நான் நீதி நேர்மை பேர் போனவ, அதனால எல்லாருக்கும் லாபத்தை பிரித்து கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி முஞ்சனுக்குன்னு எல்லாருமே கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.